உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடலிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் என்னுடன் இணைந்திருக்கின்றார்கள் டிபிசியின் அரசியல் ஆய்வாளர் தோழர் சிவலிங்கம், தோழர் தம்பா. இருவருக்கும் வணக்கம். சமகால அரசியலை பொறுத்தமட்டில் பல்வேறு விடயங்களை நாங்கள் கடந்த வாரத்திலே நடைபெற்றிருப்பதை பார்க்கலாம். பொதுவாக இலங்கையிலே வருகின்ற ஊடகங்கள் இன்றைக்கு ஆக்கிரமித்த செய்தியாக இருக்கின்ற பொழுது அதாவது வெள்ளிக்கிழமை நுகைகொடையிலே நடைபெற்ற பொதுவாக பொதுஜன பெரமுன கட்சியின் கூட்டம், அது எதிர்கட்சியின் கூட்டம் என்று சொல்வதை விட பொதுஜன பெரமுனன் கூட்டம் என்று சொல்வதை பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கின்றேன். குறிப்பாக அந்த கூட்டத்தை பொறுத்தமட்டில் ஓரளவு மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அரசாங்கம் பல நெருக்கடிகளை கொடுத்த பொழுதும் மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். அரசாங்க தரப்பிலே அல்லது அரசாங்கத்தை ஆதரிக்கின்றவர்களின் தரப்பிலே வரக்கூடிய செய்திகளாக இருக்கின்றது என்றால் பெருந்தொகையான பணத்தையும் மதுவையும் கொடுத்து இந்த கூட்டத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள். ஆனால் இப்படி செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை அரசாங்கம் புரிந்து கொண்டால் சரி. ஏதோ ஒரு வகையிலே ஒரு அளவு மக்கள் அங்கே திரண்டிருந்ததை காணக்கூடிய இருக்கின்றது. இதில் முக்கியமான விடயம் என்றால் அறகலை என்னொரு அறகலை போராட்டம் நடைபெற்று அந்த அறகலையால் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அதற்கான காரணம் அரசாங்கத்தின் நடவடிக்கை. சில நடவடிக்கைகளை மக்கள் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அரசாங்கம் சில விடயங்களிலே பாரிய பிழையிட விடுகிறது. குறிப்பாக இந்த கண்டெய்னர் தொடர்பாக இதுவரை எந்தவித தீர்வினையும் அரசாங்கம் வெளியிடவில்லை. நீதித்துறையிலே அரசின் தலையீடு காரணமாக இன்றைக்கு 23க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து வைத்து விசாரணை நடத்தும்படி கேட்டிருக்கின்றார்கள். இதுபோல் பல்வேறு விடயங்களை பார்க்கலாம். குறிப்பாக அரசாங்கம் குறிப்பாக அந்த கூட்டம் நடைபெறுகின்ற பொழுது அதற்கு அண்மைத்த பகுதிகளிலே பாடசாலை இருப்பதாகவும் உயர்தர மாணவர்களின் பரீட்சை நடைபெறுவதாகவும் அதற்காக ஒளிவாங்கிக்கான அனுமதியை கொடுக்க முடியாது என்றும் கூறி அந்த ஒளிவாங்கிகளை கலட்டி இருக்கின்றார்கள். அதேவேளை அதற்கு முன்தினம் வியாழக்கிழமை ஜனாதிபதி அவர்கள் தங்காலையிலே கூட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது அதனை சுற்றியும் பாடசாலைகள் இருந்தது. இதெல்லாம் பொதுமக்களுக்கு வேறு விதமான சிந்தனையை உருவாக்கக்கூடிய விடயம். இது எதிர்கட்சிகளிலே பழிவாங்கும் நடவடிக்கை போல் தெரிகிறது என்ற கருத்துக்களையும் நாங்கள் காணலாம். அதேவேளை இப்பொழுது உங்களுக்கு திருமலை சம்பவம் தொடர்பாக அரசாங்கம் உடனடியாகவே நடவடிக்கை மேற்கொண்டது. அது ஒரு ஆரோக்கியமான விடயம். அதனை தொடர்ந்து அரசாங்கத்துக்கு ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக அதை நீதிமன்றத்திடம் கையெழுத்திருப்பதை காணக்கூடிய இருக்குது. இது தொடர்ந்து எந்த அரசாங்கம் வந்தாலும் இந்த தமிழர்களின் பாரம்பரிய காணிகளை அல்லது அதன் குடியேற்ற நிகழ்ச்சிகளை அல்லது புத்த சிலைகளை வைப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கலாம். அதில் இனவாத கருத்துக்களை குறிப்பாக தயாசிறி ஜெயசேகர, சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவர், மற்ற சுஜீவ சேனசிங்க, நளின் பண்டார போன்றவர்கள் பாராளுமன்றத்திலே ஆளுங்கட்சியில் இருக்கின்ற இனவாதிகளை விட மிக மோசமான இனவாத கருத்துக்களை அங்கே பாராளுமன்றத்தில் தெரிவித்ததை காணலாம். அதனை தொடர்ந்து சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக அதனை அடுத்த நாள் அதை மாறி தான் அப்படி கூறவில்லை என்ற மறுப்பு நிலைக்கு வந்திருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. இந்த நேரத்தில் கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே தொல்பொருள் சபையின் அதிகாரிகளின் அடாவடித்தனம் அங்கே காணக்கூடிய இருக்கின்றது. பல்வேறு இடங்களிலே அவர்கள் இது தொல்பொருள் திணைக்களத்துக்கு சொந்தமான காணிகள் என்று அடையாளப்படுத்த பொழுது மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் பார்க்கலாம். இப்படியானது தமிழரசு கட்சி ஜனாதிபதியை சந்தித்திருக்கின்றது. தமிழரசு கட்சி ஜனாதிபதியை சந்திப்பு என்பது 8 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு சென்றார். அவர்களுக்கு எந்தவித அனுபவமும் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக தெரியவில்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விடயங்களை கூறினார்கள். ஒரு ஜனாதிபதியும் எதை கதைக்க வேண்டும், இன்றைக்கு மக்களுடைய தேவை என்ன, மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் என்ற விடயத்தை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள் என்று குறிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கேட்டிருக்கின்றார், வடகிழக்கே அமைச்சர்கள் வரும் பொழுது தங்களை சந்திப்பது. இதே ஜனாதிபதியின் கதைப்பு, இதே இது மக்களுடைய பிரச்சனை. அவர்கள் வருகிறார்கள், நீங்கள் முடிஞ்சால் சந்திக்க வேண்டும், அதை விட்டு நேரத்தை வீணாக்குவது போன்ற நடவடிக்கை தெரிகிறது. தமிழரசு கட்சியும் இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நம்பிக்கையற்ற நிலையம் இருப்பது போன்று தெரிகிறது. சுமந்திரன் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கும் அறிக்கையிலே இந்த மாகாண சபை தொடர்பாக மக்கள் இயக்கம் தேர்தலுக்கான தேர்தல் நடத்தும்படி மக்கள் இயக்கம் ஒன்றை ஜனவரியில் தொடங்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார். உண்மையிலே ஜனாதிபதி இந்த மாகாண சபை தொடர்பாக தெளிவான கருத்தை வழங்கவில்லை. அதே நேரத்தில் அன்றைய பாராளுமன்றத்தில் சாணக்கியன் அவர்களால் கொண்டு வரப்பட்ட தனிநபர் பிரேரணை நிராகரித்து அறிக்கை வெளியிட்டதையும், சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது இந்த அறிக்கை இதற்கு முதல் கிடைத்திருந்தால் ஜனாதிபதிக்கு நேரடியாக சொல்லி போட்டு வந்திருக்கின்றேன், நாங்கள் சந்தித்த பிறகே இதை செய்திருக்கின்ற கூறியிருக்கின்றார்.
அதே நேரத்தில் அது தொடர்பாக நிசாம் காரியப்பல் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் மிக தெளிவான கருத்தை சொன்னார். குறைந்த அச்ச அதிகாரங்களை கூட இந்த அரசாங்கம் கொடுப்பதற்கு தயாராக இல்லை, இதை பற்றி வெட்கப்படுகின்றேன், கவலைப்படுகின்றேன் என்ற அறிக்கையை கிழித்திருந்ததே காணக்கூடிய இருந்தது. எனவே இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான நம்பிக்கையை ஊற்றக்கூடிய வகையிலே எந்த ஒரு நடவடிக்கையும் ஏற்படுத்தவில்லை. இப்பொழுது புதிய அரசியல் அமைப்பு தொடர்பாக பேசுகின்றது. அதுவும் காலத்தை இழுத்தடிக்கும் நடவடிக்கை. நிச்சயமாக 4 வருடமாக இதை பேச போகிறார்கள். பேசி போட்டு கடைசியாக சொல்ல போகிறார்கள், நாங்கள் மக்களிடம் ஒரு இதுக்கான அனுமதியை பெற்று அதுக்கான ஆலோசனை பெற்ற பிறகு நாங்கள் நடத்துகிறோம், அடுத்த தேர்தலுக்கான காலத்தை அவர்கள் இழுத்தடிக்கப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு என்ற எண்ணம் தான் எனக்கு இருக்கின்றது. நிச்சயமாக சொன்னேன். உண்மையிலே அரசாங்கம் இப்பொழுது செய்ய வேண்டிய விடயம் மாகாண சபை தேர்தலை நடத்தி தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் குறிப்பாக புலம்பெயர்ந்த நாட்டிலே வாழ்கின்ற பெரும்பாலான தமிழர்கள் இன்றைக்கு மாகாண சபையை ஒரு எதிர்பார்ப்புடன் பார்க்கிறார்கள். அந்த நம்பிக்கையை பெற வேண்டும். மாகாண சபை தேர்தலை நடத்தி போட்டு அல்லது மாகாண சபையில் நடத்துவது ஊடாக அதுக்கு அடுத்த நடவடிக்கையாக புதிய அரசியல் நடவடிக்கைக்கு போகலாம். நிச்சயமாக செய்வதென்றால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் சர்வசாதாரண விடயம். இந்த அரசாங்கம் எதிர்கட்சிகளுடைய ஆதரவை கேறும் என்றால் எதிர்கட்சியை பொறுத்த மட்டில் நியாயமான இனவாதிகள் அங்கே புகுந்திருப்பதை காணக்கூடிய இருக்கின்றது. ஒரு சின்ன திருமலை விடயத்தில் அவருடைய இனவாத கருத்துக்களை கண்டோம். அது போன்ற ஒரு நடவடிக்கையாகவே இருக்கும். இவ்வாறான நிலையில்தான் இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக இந்த கிழக்கு மாகாணத்தில் நடைபெறுகின்ற விடயம் அல்ல மாகாண சபை தொடர்பான விடயங்களிலே எங்களுக்கு அதிக அக்கறை இருக்கின்றது. இது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது பிரித்தானியாவுக்கு வருகை தந்திருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணியின் செயலாளர் நாயகம் கெல்வின் சில்வா அவர்களை டிபிசி ஊடாக சந்திப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கின்றோம். பிரபலம் சந்திக்கும் பொழுது இந்த மாகாண சபை தொடர்பாக நாங்கள் வேறு எந்த ஒரு விடயத்தையும் பேசுவதாக இல்லை என்று கூறியிருக்கின்றோம். மாகாண சபை தொடர்பாகவே எங்களுடைய அக்கறையும் கரிசனையும் இருக்கின்றது. இது அடிக்கடி எங்களுடைய ஆய்வாளர் சிவலிங்கம் கூறுவது போன்று மாகாண சபை தேர்தல் வடகிழக்கு மக்களுக்கும் அல்ல, அதில் வடகிழக்கு மக்களுக்கான அதிகார பகிர்வு இருந்தாலும் கூட இலங்கையிலே ஜனநாயகத்தை கட்டியெழுப்புவதற்கும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்கும் தமிழ் மக்களை திருப்திப்படுத்துவதற்கும் இது ஒரு நல்ல நடவடிக்கையாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தான். சிவலிங்கம், நீங்கள் எவ்வாறு இந்த விடயங்களை பார்க்கிறீர்கள்? நீங்கள் குறிப்பிட்டது போல பல நெருக்கடிகள் நாங்கள் இந்த தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளில் பல இன்னமும் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றன. ஆனபடியினால நாங்கள் இந்த பிரச்சனைகளை எப்படி பார்க்கிறது, இன்றைக்கு நடைபெறுகின்ற அரசியல் நடவடிக்கைகளை மையமாக வச்சு எதிர்கால பிரச்சனைகள் எவ்வாறு திரும்பலாம் என்பது குறித்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உதாரணமாக சமீப காலமாக நாங்கள் பார்த்தோமையாக இருந்தால், குறிப்பாக நேற்று முன்தினம் எதிர்கட்சிகளுடைய ஒரு கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. அந்த கூட்டத்தில் எதிர்கட்சிகள் மக்களின் பிரச்சனைகளை முன்வைப்பதற்கு பதிலாக நீங்கள் குறிப்பிட்டது போல பொதுஜன பெரமுனவனுடைய ஜனாதிபதி வேட்பாளராக நமல் ராஜபக்சவை முன்னிறுத்துறதுக்கான ஒரு அறிமுகமாகத்தான் அந்த கூட்டம் காணப்பட்டது. ஆனால் நாங்கள் இதை இன்னொரு விதமாக, அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை எவ்வாறு அவதானிப்பது என்பது குறித்து பார்க்கலாம். குறிப்பாக ஜனாதிபதி அனுரா அவர்கள் இந்தியாவுக்கு பயணம் செய்ததை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அவர் அங்கு பல இலங்கை தொடர்பான பல பிரச்சனைகளை இந்திய அரசுடன் பேசியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதன் பிற்பாடு சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சமீபத்தில் இந்தியாவுக்கு போயிருந்தார். அவர் இந்தியாவுக்கு போன பொழுது இந்திய அரசின் முக்கியஸ்தர்கள் பலர் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கின்ற உறவுகள் பற்றி அவர்கள் விவரித்தார்கள் என்ற கருத்துக்கள் வெளிவர தொடங்கியிருக்கின்றன. குறிப்பாக இலங்கை இந்திய பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக எதிர்கட்சிகள் அதை வெளியிடும்படி இலங்கை அரசாங்கத்தை வற்புறுத்திய நிலையில் அந்த ஒப்பந்தத்தின் பிரதி ஒன்று
எதிர்க்கட்சி தலைவரான அஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் கையளிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து இலங்கை இந்திய உறவுகள் மேலும் விருத்தியடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. அது மட்டுமல்ல, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் பங்காளியாக உள்ள ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளர் இப்பொழுது லண்டனுக்கு வந்திருக்கின்றார். லண்டனில் ஒரு கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இன்று இன்னொரு கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதனை தொடர்ந்து அவர் இந்தியாவுக்கு பயணம் செய்ய போவதாகவும் செய்திகள் வந்திருக்கின்றன. நாங்கள் இது எல்லாத்தையும் ஒருமிக்க வச்சு நாங்கள் பார்க்கறது மிக முக்கியமானது. முதலில் ஜனாதிபதி இந்தியாவுக்கு போயிருந்தார். அதுக்கு பிறகு அஜித் பிரேமதாஸ் அவர்கள் போயிருந்தார். அதுக்கு பிறகு இப்போ சில்வா அவர்கள் டிசம்பர் மாதத்தில் போக இருக்கிறார். தமிழ் கட்சிகளை ஜனாதிபதி சந்திச்சிருக்கிறார். தமிழரசு கட்சியை ஜனாதிபதி சந்திச்சிருக்கிறார். மாகாண சபைகளுக்கான தேர்தல் நிதி ஜனாதிபதி நிதி அமைச்சரால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படும் என அரசாங்க தரப்பின் முக்கியஸ்தர்கள் அடிக்கடி சொல்லி வருகிறார்கள். அதே நேரத்தில் அரசாங்கம் புதிய அரசியல் யாப்பையும் கொண்டு வரப்போவதாக சொல்லியிருக்கிறது. இந்த பின்னணியில் எதிர்க்கட்சிகள் நேற்றைய தினம் 21ஆம் தேதி கூட்டங்களை நடத்தியிருக்கிறது. இதெல்லாவற்றையும் நீங்கள் ஒரு சேர பார்ப்பது முக்கியம். ஏனெனில் ஏதோ ஒரு முக்கியமான மாற்றம் ஒன்றுக்கான ஒரு முயற்சிகள் நடைபெறுவதை நாங்கள் அவதானிக்கக்கூடிய இருக்கிறோம். இந்த நாங்கள் ஜனாதிபதிக்கும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையே நடைபெற்ற உரையாடலின் போது அவர் ஜனாதிபதி ஒரு புதிய அரசியல் வரைபடம் ஒன்றை, அதாவது வரை போன்ற ஃப்ரேம் ஒர்க் தயாரிக்கப் போவதாகவும் அதில் தேசிய இன பிரச்சனை புதிய விதத்தில் கையாளப்படும் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் இந்த வரைபடத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்பது குறித்து அவர் தெரிவிக்கவில்லை. ஆனால் இதை நாங்கள் எவ்வாறு பார்ப்பது என்பது நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போல 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்கிற ஒரு கட்சி தேசிய இன பிரச்சனை தொடர்பாக தனது நிலைப்பாட்டை முன்னுக்கு வைக்காமல் இதர கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று சொல்றது, அது காலத்தை இழுத்தடிப்பதற்கா அல்லது உண்மையில இலங்கையில் உள்ள பிரதான கட்சிகளின் அபிப்பிராயங்களையும் பெற்று ஒரு எதிர்ப்பில்லாத மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை முன்வைப்பதற்கான ஒரு முயற்சியா என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இதில் இன்னும் ஒரு முக்கியமான அம்சம், ஒரு புறத்தில் மாகாண சபை தேர்தல்களை பற்றி பேசுகின்ற அரசாங்கம் மறுபுறத்திலே அதே காலகட்டத்திலே புதிய அரசியல் யாப்பையும் கொண்டுவரப்போவதாக சொல்லியிருக்கிறது. எனவே நாங்கள் இங்கே ஒரு சிக்கலான நிலைமையை பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது மாகாண சபைகள் கடந்த, அதாவது இப்பொழுது நடைமுறையில் இருக்கிற அரசியல் யாப்பில் உறுதியளிக்கப்பட்ட விதத்தில் அமல்படுத்த போகிறார்களா அல்லது புதிய அரசியல் யாப்பில் உள்ளடக்கப்படக்கூடிய அம்சங்களையும் வச்சு இந்த புதிய மாகாண சபை தேர்தல் வரப்போகிறதா என்பது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஆனால் ஜனாதிபதியை அதாவது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியை சந்தித்த பொழுது அவருடைய ஜனாதிபதியினுடைய கருத்துப்படி நாங்கள் எதிர்காலத்தில் இந்த பிரச்சனைகளை, அதாவது பழைய மாதிரியான தீர்வுகளை நோக்கி நாங்கள் போக மாட்டோம்
என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனபடியால் அவ்வாறெனில் அந்த புதிய அடிப்படையிலான தீர்வு என்ன என்பது முக்கியமான ஒரு விவாதத்துக்குரிய பொருள். இதை நாங்கள் அப்படியாக இருந்தால் இந்த அதாவது அரசாங்கம் முன்வைக்க போகிற புதிய அரசியல் வேலை திட்டத்துக்கு எதிர்கட்சிகள் ஆதரவு தருமா என்பது ஒரு முக்கியமான கேள்வி. என்னுடைய அபிப்பிராயம் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்தியாவுக்கு போன பொழுது அதற்கு முதல் ஜனாதிபதி அனுரா அவர்களும் அங்கு சென்றிருந்த அடிப்படையில் தேசிய இனப்பிரச்சனை குறிப்பாக 13வது திருத்தத்தில் உள்ள முக்கியமான அம்சங்கள் குறித்து இவர்கள் பேசி இருக்கலாம். அதாவது குறிப்பாக சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் அதை அவர்கள் விளங்கப்படுத்தி இருக்கலாம் என்றுதான் என்னுடைய அபிப்பிராயம் தெரிகிறது. ஆனபடியினாலே இலங்கை அரசாங்கம் தேசிய இன பிரச்சனை தொடர்பாக புதிய வழியிலே அணுகலாம் என்பது என்னுடைய அபிப்பிராயம். நீங்கள் கேட்கலாம், அது என்ன புதிய வழி என்றது முக்கியமானது. அதாவது 13வது திருத்தம் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஆகியன ஒரு சமஷ்டி அடிப்படையிலான ஒரு வரவின் அடிப்படையில் தான் அதிகார பகிர்வு அதிகார பரவலாக்கம் என்றது கொண்டு வரப்பட்டது. எனவே என்ன தீர்வு வந்தாலும் புதிய அரசியல் யாப்பு வந்தாலும் அதிகார பகிர்வு அதிகார பரவலாக்கம் என்பன மிக முக்கியமான அம்சங்கள். இதனைத்தான் ஜனாதிபதி அதிகார பகிர்வு அதிகார பரவலாக்கம் என்பது புதிய அரசியல் யாப்பில் வருமா என்பது குறித்து தெளிவாக முன்வைக்காததால் தான் ஜனாதிபதியை சந்தித்த பின்னர் சுமந்திரன் அவர்கள் அது தனக்கு திருப்தி இல்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். ஏனெனில் அதிகார பரவலாக்கம் அதிகார பகிர்வு தொடர்பாக புதிய அரசியல் யாப்பில் என்ன இருக்கும் என்பது குறித்து ஜனாதிபதி தெளிவாக குறிப்பிடவில்லை. இனி நாங்கள் இன்னொரு முக்கியமான அம்சத்தை நாங்கள் பார்க்கணும். இலங்கை அரசாங்கம் இப்பொழுது இது ஒரு அதாவது எதிர்கட்சிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அல்லது எதிர்கட்சிகளுடன் இணைந்து சகலரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வை நோக்கி போகிறது தான் இந்த அரசாங்கத்தினுடைய கவனமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் சுமந்திரன் அவர்கள் ஜனாதிபதியை சந்தித்த பின்னர் குறிப்பிட்ட அம்சம் என்னென்றால், அதாவது அதிகார பரவலாக்கம் என்கின்ற ஏற்பாடு அது சமஷ்டி அடிப்படையிலான திட்டத்தின் அடிப்படை கோட்பாடுகளினுடைய அடிப்படையில் தான் இருக்க வேணும் என்று அவர் சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். இதை நாங்கள் நன்றாக கவனிக்கணும். 13வது திருத்தத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்களோ இல்லையோ, சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டது போல அதிகார பரவலாக்கம் அதிகார பகிர்வு அடிப்படையில் இலங்கையில் வாழ்கிற சகல தேசிய இனங்களுடைய ஜனநாயக உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வற்புறுத்த வேணும். அதுதான் நாங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. எனவே 13வது திருத்தத்தை நாங்கள் எவ்வாறு அணுக வேண்டும் என்றால் அதிகார பகிர்வு அதிகார பரவலாக்கம் குறித்து அரசாங்கம் எவ்வாறான தீர்மானங்களை நோக்கி செல்கிறது, அரசாங்கம் இந்த புதிய அரசியல் யாப்பில் எவ்வாறான கோட்பாடுகளை மையமாக வைத்து இந்த தீர்வை வைக்க போகிறது என்பது குறித்து எதிர்வரும் காலங்களில் நாங்கள் மிகவும் ஆழமாக பார்க்க வேண்டிய அவசியம் வந்திருக்கிறது. ஏனெனில் மாகாண சபை தேர்தல்களும் அதே நேரத்தில் புதிய அரசியல் யாப்பு பற்றிய விவாதங்களும் சமகாலத்தில் வர்றபடியால் நாங்கள் இது குறித்து ஆழமான விவாதங்களை நடத்துவது அவசியம். நாங்கள் தொடர்ந்தும்
உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். திரு சிவலிங்கம் அவர்கள் கூறியது போன்று தமிழரசு கட்சியுடன் சந்திப்பில் போது ஜனாதிபதி அவர்கள் அதிகார பரவலாக்கல், அதிகாரம் பகிர்வு தொடர்பாக தெளிவான கருத்தொன்றை கூறவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். உண்மையிலே இந்த புதிய அரசியல் அமைப்பை இலகுவாக பெரும்பான்மை மக்களிடம் கொண்டு செல்வதற்கு முதலாவது மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும். மாகாண சபை தேர்தல் வந்து ஐக்கிய தேசிய கட்சி காலத்திலே ஐக்கிய தேசிய கட்சியால் கொண்டு வரப்பட்டது. அதை அவர்கள் நிராகரிக்க முடியாது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது ஐக்கிய தேசிய கட்சியால் கொண்டு வரப்பட்டு நிராகரிக்க முடியாது. இந்த மாகாண சபை தேர்தலை நடத்தி புதிய அரசியல் தொடர்பாக பேச்சுவார்த்தையை தொடங்கும் பொழுது இந்த மாகாண சபை விஷயங்களை உள்ளடக்கும் பொழுது பெரும்பான்மையான சிங்கள மக்கள் அதை நிராகரிக்க வாய்ப்பில்லை. அதை நிராகரித்தவர்கள் ஆரம்பத்திலே மக்கள் விடுதலை முன்னணி இன்னும் இலகுவாக இருக்கும். ஆனால் ஜனாதிபதி அதை தவிர்த்து செல்வதை பார்க்கின்றார் என்பதை நான் நினைக்கின்றேன். தம்பா, நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? வணக்கம். நீங்கள் இருவருமே இந்த சந்திப்பு பற்றி மிகவும் பல விஷயங்களை பேசியிருந்தீங்கள். என்னை பொறுத்தவரையில வந்து நான் இந்த சந்திப்பு இந்த பாராளுமன்றம் தொடங்கப்பட்டு ஒரு வருடம் இந்த சந்திப்பு நடக்கவில்லை. இரண்டாவதாக தமிழரசு கட்சி தனியாக தனது கட்சியாக பாராளுமன்றத்தில் 8 பிரதிநிதிகளை கொண்டிருப்பதால் தனியாக அவர்கள் சந்திக்கணும் என்று கேட்டார். தமிழ் தரப்பு சார்பில் பேசினார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் வடக்கு கிழக்கிலே 24 எம்பிக்கள் இருக்கின்றார்கள். அதுல வந்து 8 பேர் தான் தமிழரசு கட்சி பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள். அவர்கள் பேசினார்கள். இந்த பேச்சில் பத்திரிகை அறிக்கைகளின்படி முக்கியமாக தமிழரசு கட்சி சார்பில் அரசியல் தீர்வு தொடர்பாக நல்லாட்சி அரசாங்கத்தில் கொண்டு வரப்பட்ட ஐக்கிய ராஜ்ய என்ற அந்த வரையறையில் ஜேவிபி தற்போதைய ஜனாதிபதி உட்பட ஜேவிபி 3 அங்கத்தவர்களை கொண்டிருந்தாலும் வந்து அவர்கள் வந்து ஒரு வகைவாகம் இருந்தது அவர்களுக்கும். ஆகவே அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பது பற்றியும் அந்த முன்பு அரசியல் தீர்வு தொடர்பாக புதிதாக தொடங்குவதற்கு எதுவும் இல்லை. முன்பு பல விடயங்கள் செய்திருக்கிறோம் என்பதை தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டதையும் சுட்டிக்காட்டித்தான் சுமந்திரன் பேசியதாக தெரிகின்றது. அது முற்று முழுதாக அரசாங்கத்தின் அதை இப்ப பார்த்திருந்தாலும் அதற்கு ஒரு பாசிட்டிவான ஆன்சர் கொடுக்கிற நிலையில ஜனாதிபதி இல்லை என்பது தெரிகின்றது. ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ அறிக்கையில் அது மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இது ஒரு சிவலிங்கம் அவர் குறிப்பிட்டது போல இது ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கும். அரசியல் யாப்பு என்பது என்ன அதுக்குள்ள இருக்கும், எப்படி இருக்கும் என்பதெல்லாம் ரகசியமாக அரசியல் யாப்பை கொண்டு வர முடியாது. அரசியல் யாப்பு என்பது நாட்டு மக்களினது, நாட்டின் பல்வேறு விதமான அரசியல் சக்திகளினது, பல்வேறு கட்சிகளினது ஒரு கொன்சென்சஸ், அதாவது கருத்தொருமித்த நிலையினால் மாத்திரம்தான் அரசியல் யாப்பை உண்மையிலே புதிய அரசியல் யாப்பை கொண்டு வரப்படலாம். ஆகவே தற்போது நாட்டில் உள்ள நிலைமையில் ஒரு புதிய அரசியல் யாப்பு கொண்டு வரப்படுவது என்பது மிகவும் சிக்கலான விஷயம். அது வருவதற்கான சாத்தியம் இல்லை. அதுக்கான விருப்பங்கள் இருக்கலாம், ஜனாதிபதிக்கு விருப்பங்கள் இருக்கலாம், தேசிய மக்கள் சக்தி அரசுக்கும் வந்து ஒரு புதிய அரசியல் யாப்பு வரும் என்பது விருப்பங்கள் இருக்கலாம். நாங்கள் ஏற்கனவே பலமுறை குறிப்பிட்டது போல இலங்கை அரசியலில் 2 தரம் குடியரசு யாப்பு வந்திருக்கின்றது. முதலாவது ஸ்ரீமா பண்டாரநாயக்கனால் கொண்டு வரப்பட்ட அரசியல் யாப்பு 72ஆம் ஆண்டு முதலாவது குடியரசு யாப்பு. அது வந்து பிரித்தானியாவில் இருந்து பிரிந்து ஒரு குடியரசாக பிரகடனப்படுத்துவது, அதாவது இலங்கை ஒரு குடியரசு என்பது பிரகடனப்படுத்தினது. இரண்டாவதாக வந்தது கொண்டு வரப்பட்ட 78ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 2வது குடியரசு யாப்பு. அது அந்த குடியரசு யாப்பில் உள்ள ஜனாதிபதி முறையை ஒரு நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி மாற்றியது. அதுதான் முக்கியமான 2 அம்சங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விடயம். 2 யாப்புல ஒரு புதிய யாப்பு வருவதாக இருந்தால் பலரும் உத்தரவாதம் அளித்தபடி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை இல்லாமல் பண்ணுவோம் என்பதுதான் முக்கியமான கருப்பொருளாக இருக்கும் என்பது தெரிகிறது. இரண்டாவதாக தமிழ் பேசும் மக்களின் அல்லது தேசிய இன பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பாக பரந்துபட்ட விவாதம் ஒன்று இலங்கையில் 4 தேசிய இனங்கள் இருக்கின்றன. இவர்களது பிரச்சனைகள் தனித்தனியானவை. இவர்களுக்கான தீர்வு வந்து ஒரு பரந்துபட்ட விவாதங்கள் மூலம் அரசியல் அமைப்பு ஏற்பாடுகளின் மூலம் செய்யப்பட வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதற்கான எந்த முஸ்தீவுகளும் வந்து நடக்கிறதாக வந்து அங்கு செய்யவில்லை. ஆகவே சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் இந்த ஜனாதிபதியின் அறிக்கையின்படி கூட்டம் முடிந்த பின்னர் ஜனாதிபதியின் அறிக்கையின்படி சொல்லியிருப்பது புதிதாக ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று, புது ஃப்ரேம் ஒர்க் ஒன்று, அரசியல் ஏற்பாடு, சட்ட ஏற்பாடு ஒன்று தேவை. அதற்கான ஆயத்தங்களை செய்வோம். அதில் உள்ள அம்சங்கள் பற்றி எதுவும் கலைக்கப்படவில்லை. ஆகவே அது ஒரு நீண்ட விவாதத்தின் மேல் தான் வரப்போகிறது.
இரண்டாவதாக மாகாண சபை தேர்தல்கள் பற்றி 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, மாகாண சபை தேர்தலை பற்றி இந்த கூட்டத்திலே சொல்லி இருக்கின்றார்கள். கூட்டத்தில் சந்தித்த போது மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கின்றார்கள். அதற்காக பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றை நியமித்து அதை தொடர்ந்து எல்லை நிர்ணய சபை ஒன்றை நியமித்து அதனூடாக இந்த இருக்கின்ற 13ஆம் திருத்தத்துக்குள் தற்போதுள்ள யாப்பின் பிரகாரம் ஒரு தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எல்லோருக்கும் தெரியும், ஒரு பாராளுமன்ற தெரிவுக்குழுவினால் புதிய எல்லை நிர்ணயங்கள் செய்யப்பட்டு தேர்தல் நடத்துவதானால் மஹிந்த தேசப்பிரிய போல ஆட்கள் சொல்லியிருக்கிறார்கள் 2 வருடங்களுக்கு மேலாகலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே 2026ஆம் ஆண்டில் இந்த வகையில் போனால் மாகாண சபை தேர்தல் சாத்தியங்கள் மிக 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 குறைவென்று சொல்ல வேண்டும். ஆகவே இது ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. ஆனால் தமிழ் கட்சிகளை பொறுத்தவரை இது ஒரு குழப்பம் இருக்கின்றது. கஜேந்திரன் போல ஆட்கள் ஜனாதிபதி அந்த பழைய அரசியல் யாப்பின் அம்சங்கள் ஐக்கிய ராஜ்யம் போன்ற விடயங்களை புறந்தள்ளி புதிய அணுகுமுறை வேண்டும் சொல்லுகின்றார். அப்படி வராத ஒரு ஐக்கிய ராஜ்யத்தை சுமந்திரன் ஏற்றுக்கொள்ளப் போகின்றார் என்று கஜேந்திரன் பிரச்சாரம் செய்கிறார். ஆகவே தமிழ் கட்சிகளுக்குடைய சரியான குழப்பம் இருக்கிறது. இந்த விடயத்தை முதன்மைப்படுத்தி செல்வது என்பது தெரியாமல் இருக்கிறது. ஏனைய கட்சிகள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய தமிழ் தரப்பில் இருந்து அவர்களுக்கு வெளியில் இருந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் தேசியவாத சக்திகள் தமிழ் தேசிய கட்சிகளினால் தான் இந்த முறை பலவீனப்படுத்தப்பட்டு போகின்றது என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள். ஆனால் தமிழ் தேசியம் என்று கூறுபவர்கள் நான் கூறியபடி பலவீனப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே அவர்களால் இந்த மாற்றத்தையும் சாதிக்க முடியாது. ஆகவே மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்படுவது மிக மிக அத்தியாவசியமானது. அது நீங்கள் கூறியது போல, நீங்கள் இருவரும் கூறியது போல தனிய அதிகார பரவலாக்கல் தமிழர் பிரச்சனை தொடர்பான விடயம் மாத்திரமல்ல, அது பெரிஃபரியில எல்லா மாகாணங்களுக்கும் அதிகார அபிவிருத்தி தொடர்பானதும் அது ஜனநாயகத்தை மத்தியில் இருக்கிற அதிகாரத்தை மாகாணங்களில் பிரிக்கக்கூடிய ஒரு சட்ட அதிகாரம் உள்ள ஒரு சபை இருக்கணும் என்பதும் பொதுவான விடயம். அதை நோக்கி ஒரு முக்கியமான ஒரு அணுகுமுறை ஒன்று தேவையாக இருக்கின்றது. அந்த கலந்துரையாடல் அது சம்பந்தமாக இருக்க வேண்டும். அரசியல் ஜாப்பு தரும் பட்சத்தில் அரசியல் ஜாப்பு ஒரு நகலாக முன்வைக்கப்பட வேண்டும். அதற்கான முன்பு ஐக்கிய ராஜ்ய அரசியல் ஜாப்பு வந்தது போல பல விதமான கன்சல்டேஷன் வந்தது, பல விதமான கமிட்டிகள் இருந்தது. அவ்வாறு ஒவ்வொரு அரசியல் ஜாப்பும் கொண்டு வரப்படுவது. அது வருகின்ற நேரத்தில் அதனது உள்ளடக்கம் பற்றி பேசலாம். தற்பொழுது உள்ள நிலைமையில் மாகாண சபை தேர்தல்கள் வைப்பதற்கான விடயங்களை எவ்வாறு முன்னேற்றுவது என்பதை அனைத்து பிரிவினரும் எடுக்க வேண்டியது முக்கியம். அந்த விடயத்தில் தமிழரசு கட்சி என்ன வழிமுறையை பின்பற்றுவது என்பதை மிகவும் தெளிவாக சொல்லுவதற்கோ அல்லது அவ்வாறான ஒரு இயக்கத்தை தலைமை தாங்கி வழி நடத்துவதற்கோ இயலாமல் நிலை தான் இருக்கின்றது. குறிப்பாக இந்த தனிநபர் பிரேரணையின் ஊடாகத்தான் இதை செய்யலாம் என்று 3 வருடங்களுக்கு மேலாக நம்பி இருந்த தமிழரசு கட்சி சுமந்திரனாலும் சாணக்கியனாலும் கொண்டு வரப்பட்ட இந்த தனிநபர் பிரேரணை இவ்வாறு அரசாங்கத்தினால் நிராகரிக்கப்படும் அவர்களுக்கு ஒரு குழுவும் அவர்களுக்கு ஒரு தகவலுமே இல்லை. தெரிஞ்சால் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் அதற்கு மாற்று நடவடிக்கையாக என்ன செய்வோம் என்று கூட அவர்களை செய்யவில்லை. ஆனால் முழு எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் போட்டது போல எல்லாமே தனிநபர் பிரேரணைக்குள்ளால் மாகாண சபை நோக்கி நாங்கள் நகர்கின்றோம் என்ற ஒரு நம்பிக்கையையும் செய்தியையும் தொடர்ச்சியாக சொல்லி வந்தார்கள். 3 வருடமாக சொல்லி வந்தார்கள். சுமந்திரனால் தான் அது வரையப்பட்டது. அதில் சட்ட ரீதியான பிழைகள் ஒன்றும் இல்லை என்று கூட சிலாகிக்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த அறிக்கை பிழையானது என்று ராமவர் குறிப்பிட்டது போல இசாங்காரியப்படனால் அதற்கான துல்லியமாக காரணங்கள் தெரிவிக்கப்பட்டு கிழித்தறியப்பட்டுள்ளது. ஆகவே இன்று தமிழ் அரசியல் ஒரு சீரோ நிலைமையில் தான் இருக்கிறது. இது இளைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் அடுத்த தலைமுறை இந்த கட்சிகளுக்குள் இருக்கக்கூடிய ஒரு கூட இந்த தமிழரசு கட்சி, தமிழ் காங்கிரஸ், ஏனைய கட்சிகள், டிடிஎன்ஏ போன்ற கட்சிகள், டக்ளஸ் தேவானந்தா முன்னணி, பிடிபி, எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினரும் பொதுவான இளைஞர்களும்
தங்களது எதிர்கால வாழ்க்கையை சுபீட்சமாக கொண்டு போவதற்காக இந்த விடயங்களில் எவ்வாறு அணுகுமுறையை மேற்கொள்ளப்பட வேண்டும். மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவது சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு நடவடிக்கை இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நுகர்வோரை கூட்டம் என்றாலும் சரி எங்கென்றாலும் சரி இந்த அரசாங்கத்துக்கு ஒரு காத்திரமான எதிர்ப்பு என்பது இல்லை என்றுதான் சொல்லணும். பொதுமக்கள் மத்தியில் இந்த அரசாங்கம் செய்யும் விடயங்கள் சரியாக அவர்கள் விளங்கிக் கொள்கின்றார்கள். பல விடயங்களில் ஊழல் ஒழிப்பு சரி பொது வஸ்து தொடர்பாக அவர்கள் எடுக்கும் கடுமையான நடவடிக்கை இருந்தாலும் சரி கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தில் அவர்கள் செய்கின்ற விடயங்களாக இருந்தாலும் சரி இந்த அரசாங்கத்தின் மீது பொதுமக்களுக்கு இன்னும் அதிகப்படியான நம்பிக்கை இருக்கின்றது. தமிழ் மக்கள் மத்தியிலிருந்து இந்த அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு எதிர்ப்பது பலவீனப்படுத்துவது என்று ஒரு பயம் காட்டுவது திசை திருப்புவது சம்பந்தம். இது நியாயமாக இந்த தமிழ் பேசும் மக்களின் நீண்டகால புரியோடி போயிருக்கின்ற நீண்டகால பிரச்சனைக்கு தீர்வாக மாகாண சபை தேர்தல்கள் நடத்துவது நியாயமானது, அவசரமானது, கட்டாயம் நடத்தப்பட வேண்டியது என்ற விடயத்தை அனைவரும் ஒருமித்து அரசாங்கத்தினர் ஒரு சீரியஸான டயலாக் ஒன்றை ஆரம்பிக்கணும். கட்சிகள் போய் தங்களது பிரச்சாரத்துக்காக வேண்டி இப்படி பேசுவதால் பலனில்லை என்று தெரிகின்றது. இவற்றை புரிந்து கொண்டதாலோ என்னவோதான் ஜனாதிபதியும் அவர்கள் ஒரு விதமாக பேசிக்கொண்டிருக்க பல விஷயங்களையும் பேசியிருக்கிறார்கள். அதுகளை மிகவும் ஆர்வமாகத்தான் கேட்டதாகத்தான் செய்திகள் வருகின்றன. அவருக்கு உரிய ஒரு லாபகமாக சிரித்து கதைத்து 1 மணி நேரம் கதைக்க கூப்பிட்டு 2 மணி நேரம் கதைச்சு சந்தோஷமாக அனுப்பி விட்டிருக்கிறார். அது நல்ல விஷயம், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதற்கு மேலே ஆக்கபூர்வமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு தொடர்பாக அரசாங்கத்துக்கு உண்மையான அழுத்தத்தை கொடுப்பதோ அந்த இதுகள் தெரியவில்லை. நீங்கள் ராம் கூறியது போல டிபிஎஸ்சி சார்பாக சந்திக்கும் போது இந்த விடயங்கள் ஜேவிபி சில்வா அவர்களுக்கும் தெளிவாக கூறப்படும் என்று நம்புகின்றேன். நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். உறவுகள் இதுவரை கேட்டது டாக்டர் டிபிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் உறவுகளை. நன்றி, வணக்கம். It's time to celebrate. Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. Talk to TBC.